வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சில நேரங்களில் சில உறவுகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அலுவலகத்தில் இருந்து கிளம்பும் நேரத்தில் மொபைல் சிடுங்கியது. அநேகமாக என் பெண் மதுவாகத்தான் இருக்கும் என்று போனை எடுத்து பார்த்தபோது ஹரி என்று பெயர் மின்னியது எனக்கு வியப்பை தந்தது. ஹரி பெங்களூருக்கு வந்திருக்கிறானா என்ன? அதனால்தான் நான் ஆபீஸ் முடிந்து வீடு சேரும்போது வந்து பார்க்கிறேன் என்று சொல்வதற்காக போன் பண்ணுகிறானோ? போனை எடுத்து ஹலோ ஹரி என்றேன். ஹாய் ராதா, ஹவ் ஆர் யூ என்றான் ஹரி. அவன் குரலில் லேசான உற்சாகம் இருந்தாற் போல எனக்கு தோன்றியது. அது எப்படி என்கிறீர்களா? சொல்கிறேன். நானும் ஹரியும் 6 வருஷங்களுக்கு முன் காதலர்களாக இருந்தோம் என்பதால் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இப்போது இல்லை. எனக்கு ரவியுடன் திருமணமாகி 2 பெண்கள் இருக்கின்றனர். என் சற்று நேரம் மௌனம் ஹரிக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹாய் ராதா, ஆர் யூ ஆன் தி லைன் என்றான் திடுக்கிட்டவளாய். எஸ், சொல்லு, நீ எப்படி இருக்க என்றேன். ஆபீஸ்லிருந்து கிளம்பி விட்டாயா என்றான். கிளம்பிட்டே இருக்க. ஆமா, நீ பெங்களூருக்கு வந்திருக்கையா என்றேன். எஸ், உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வருகிறேன் என்றான். குரலில் உற்சாகம் தெரிந்தது உண்மைதான். உனக்கு புது பிளாட் விலாசம் தெரியும் இல்லையா? நான் இப்ப ஜெயநகரில் இல்லை, ஞாபகம் இருக்கிறதா என்றேன். ஓ, நீ இப்ப இருக்கிற இடம் ஒயிட் ஃபீல்டு தானே? சொன்னாயே 6 மாசம் முன்பு. நான் அட்ரஸ் சொல்கிறேன், கரெக்டா என்று கேட்டுவிட்டு என் புதிய வீட்டு விலாசத்தை சொன்னான். கரெக்ட். நீ எங்கிருந்து வருகிறாய்? ஹரி சிரித்தான். எப்போதும் அவன் உற்சாகமாக இருக்கும்போது தெரியும் சிரிப்பு. நானும் ஒயிட் ஃபீல்டில் தான் இருக்கிறேன் என்றான். ஐ சி, எங்கே என்றேன் வியப்புடன். 4 பாயிண்ட்ஸில். அது ஷெராட்டன் குரூப்பை சேர்ந்த நல்ல ஹோட்டல். என் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். அஃபீஷியல் விசிட்டா என்றேன். ஆமாம், எல்லாவற்றையும் போனிலேயே பேச வேண்டாமே. நான் இன்னும் 2 மணி நேரத்தில் உன் வீட்டில் இருப்பேன் என்று போனை துண்டித்து விட்டான். மணியை பார்த்தேன். 5. 7 மணிக்குத்தான் வருவான். நான் எப்படியும் 6 மணிக்குள் வீடு சேர்ந்து விடுவேன். ரவி வீட்டிற்கு 8 அல்லது 9 மணிக்குத்தான் திரும்புவார். அதனால் என்ன? ரவிக்கும் ஹரியை நன்றாக தெரியும். அதனால் பிரச்சனை இல்லை. வீடு திரும்பிய போது மது பள்ளியில் இருந்து வந்து விளையாடி கொண்டிருந்தாள். சின்னவள் இந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். வீட்டில் குழந்தைகளை பார்த்து கொள்ளும் ஆன்டி எஸ்தர் நான் வந்ததும், இந்து இன்னும் பால் குடிக்கலங்கம்மா. நான் நைட்டுக்கு சப்பாத்திக்கு சப்ஜி பண்ணி வச்சுட்டேன். நீங்க அப்புறமா சூடா போட்டுக்கங்க. மாவு கூட தயார் பண்ணி உள்ள இருக்கு என்று கிளம்பினாள். உடை மாற்றிக்கொண்டு வேலையில் ஈடுபட்ட போது பழைய நினைவுகள் முட்டி மோதிக்கொண்டு வந்தன. எனக்கும் ஹரிக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதுதான். இன்னும் சொல்ல போனால் நான் மாசக்கணக்கில் அவனை விட 4 மாதம் மூத்தவள். அவன் கல்லூரியில் தொழில்நுட்பம் முடித்து நான் வேலை செய்த நிறுவனத்தில் சேர்ந்த போது எனக்கு அங்கு 2 வருஷம் அனுபவமாகி இருந்தது. நான் இருந்தது நிர்வாகத்தில், முக்கியமாக நிதி நிர்வாகத்தில். ஹரி கொடுத்த சில பயண செலவினங்களில் இருந்த முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி நான் அனுப்ப, அவன் என்னிடம் நேரில் வந்து தகராறு பண்ண, இப்படித்தான் ஆரம்பித்தது எங்கள் பழக்கம். பின்னாளடைவில் அது நட்பாக மாறி காதலாக மலர்ந்தது. அவனுக்கும் எனக்கும் ஒரே வயதாக இருந்ததாலோ அல்லது மனப்பாங்கு இருந்ததாலோ இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தோம். நான் தந்தை இல்லாமல் தாயின் மாமனின் ஆதரவில் வளர்ந்த பெண் என்பதால் என்னுடைய பார்வையில் சற்று முதிர்ச்சி இருக்கும். அவன் கல்லூரியில் இருந்து வெளியே வந்து உடனே வேலையில் சேர்ந்து விட்டதால் அவனுக்கு விடலைத்தனம் கொஞ்சம் அதிகம் இருந்தது. அப்பா, அம்மா, அண்ணன் என்று அழகான பிரச்சனையற்ற குடும்பம். நிறைய பேசுவோம். உபயோகமற்ற பேச்சு இருந்தாலும் புத்திசாலியான அவன் வாழ்க்கையில் முன்னேறி நிறைய சாதிக்க வேண்டும். அவன் படித்து பட்டம் பெற்ற துறையில்
இன்னும் சிறப்பு பெற வேண்டும் என்பதை அவனுக்கு நான் அதிகமாக உணர்த்தி கொண்டிருந்தேன். அந்த நிலையில்தான் எனக்கு ஹரியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. நான் என் காதலையும் கல்யாண யோசனையையும் சொன்னபோது ஹரி ஒன்றும் அதிர்ச்சி அடையவில்லை. காதல் பேச்சுக்கள் நேரிடையாகவும் மறைமுகமாகவும் இருவர் மத்தியிலும் உலவிக் கொண்டிருந்ததால் அவன் அதை நான் நினைத்ததை விட யதார்த்தமாக எடுத்துக்கொண்டான். ஆனால் 2 வீடுகளிலும் விஷயம் புயலை கிளப்பியது. காரணம் ஜாதி, மதம், பொருளாதாரம் இவைதான். நாங்கள் இருவருமே எங்கள் முயற்சியில் தோற்றுப்போனோம். என் அம்மாவும் மாமாவும் எனக்கு விரைவாக எங்கள் உறவிலேயே இருந்த ரவியை பார்த்து 3 மாதத்தில் திருமணம் நடந்தது. அந்த 3 மாதங்கள் எங்கள் இருவருக்கும் நரகமாகத்தான் இருந்தது. என் திருமணமும் புகுந்த வீட்டு வாசமும் பெங்களூரில் ஹரியை திருமணத்திற்கு அழைக்கவில்லை. அவனும் வரவில்லை. திருமணமான 10 மாசத்திலேயே எனக்கு மது பிறந்து விட்டாள். அதற்கு பின் ஒரு நாள் எதேச்சையாக எனக்கு தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. எடுத்து பேசிய போது அது ஹரி. ஹரியும் அப்போது இந்தியாவில் இல்லை, பாங்காங்கில் வேலை கிடைத்து அங்கு சென்றிருந்தான். சுருக்கமாக விசாரணையுடன் பேச்சு முடிந்தது. அடுத்த மாதம் இந்தியா வருவதாகவும் வந்தால் பெங்களூரில் வந்து என்னை சந்திப்பதாகவும் கூறினான். அதே போல வரவும் செய்தான். காயம்பட்ட இடத்தை தொடாமல் ஜாக்கிரதையாக மருந்து போடுவது போலவே இருவரும் பேசிக்கொண்டோம். அவனுக்கு திருமணமாகவில்லை. நிறைய குடிக்க தொடங்கி இருப்பதாக சொன்னான். நான் அதிர்ந்து போனேன். ஏன் ஹரி, நீ புத்திசாலி என்று நினைத்தேனே, எதற்காக இந்த குடி என்றேன் வருத்தத்துடன். ஹரி லேசாக சிரித்தான். உன்னை மறக்க குடிக்கவில்லை ராதா. எனக்கு ஏற்பட்ட தோல்வியை மறக்க குடிக்க ஆரம்பித்தேன். அதுவே பழகிவிட்டது. ச்சே, என்ன விதமான விளக்கம் இது என்றேன் சினத்துடன். நீதானே சொல்வாய், நான் முனைகிற காரியத்திலெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று. நான் எந்த விஷயத்தில் தோற்று போய்விட்டேன் இல்லையா? அதனால்தான். அதை விடு என்று பேச்சை மாற்றி என் குழந்தையை கொஞ்ச ஆரம்பித்தான். எனக்குத்தான் மனசு வலித்தது. இது நடந்தும் 5 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. ஏதோ ஒரு போன், திடீரென்று ஒரு அரை மணி நேர விஜயம், பொதுவான உரையாடல், இப்படித்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு மட்டும் அவன் குரலில் ஏதோ ஒரு சோகம் என்னிடம் பேசும்போது இருப்பது போல் தோன்றும். அது என் பிரம்மையாக கூட இருக்கலாம் என்று என்னை சமாதானப்படுத்தி கொண்டேன். அப்படியானால் எனக்குத்தானே இன்று அவன் குரலில் இருந்த உற்சாகமும் தெரிந்தது. அதுவும் பிரம்மையோ? வாசல் மணி ஒலித்தது. எனக்கு முன்னால் ஓடி சென்று மது கதவை திறந்தது. கையில் இருந்த பரிசு பொருள் பையை கீழே வைத்து, ஹாய் மதுக்குட்டி என்று அவளை தூக்கி கொண்டான் ஹரி. பின்னால் வந்த என்னை பார்த்து, ஹாய் ராதா. என்னை எதிர்பார்க்கல அப்படித்தானே என்றான். நான் பதில் சொல்லாமல் ஹரியை ஏற இறங்க பார்த்தேன். பூசினாற் போல பருத்து நிறம் கூடியிருந்தான். ரிம்லெஸ் கண்ணாடி அவனுக்கு ஒரு பெரிய மனித தோற்றத்தை தந்தது. கருப்பு ஷர்ட்டும் நீல நிற ஜீன்ஸும் அவனுக்காகவே தைத்தது போல் பொருந்தி இருந்தது. ஷூக்களை உதறிவிட்டு உள்ளே வந்தான். சந்தேகம் இல்லாமல் முகத்திலும் நடையிலும் குரலிலும் மாற்றம் தெரிந்தது. என்ன ராதா, சும்மா ஏதும் பேசாம பார்த்துக்கிட்டே நிக்கிற? எங்க உன் இளைய மகள் ரவி எப்ப வருவார், எப்படி இருக்கார் என்ற கேள்வி மேல் கேள்விகளாக அடுக்கியபடி உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். நிச்சயமாக மாறித்தான் இருக்கிறான். என்ன காரணம், எப்படி? ஹேய் ராதா, உன்னதான், என்ன சிலை மாதிரி நிக்கிற? ஓ சாரி, உன்னுடைய தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் என்றேன் என்னை அறியாமல். ஹரி புன்னகை செய்தான். மாற்றங்கள் தானே வாழ்க்கை. அட, தத்துவம் எல்லாம் பேசுற என்று சிரித்தேன். நான் இப்ப பாங்காங்கில் இல்லை, சிங்கப்பூர் போய்விட்டேன். புது ஜாப், வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னுடைய ஃபீல்டில் நேரடியாக வேலை செய்கிற வாய்ப்பு என்றான் ஹரி. வெரி குட். அப்புறம் வீட்ல எல்லாரும் சௌக்கியம்? நீ என்று இழுத்துவிட்டு, நன்றாகத்தான் இருக்க என்று சிரித்தான். நானும் சிரித்தேன். காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்? காஃபி என்றவன், நான் டின்னருக்கு வரவில்லை, ஆபீஸ் விஷயமாக ஒருவருடன் ஹோட்டலில் இன்று ஏற்பாடாக இருக்கிறது என்றான் தானாகவே. அவன் இதுவரை வந்ததில் என்றுமே எங்களுடன் லஞ்சோ டின்னரோ சாப்பிட்டதில்லை.
அதனால் எனக்கு அது தவறாகப்படவில்லை. வழக்கமாக நான் தான் அதை பிரஸ்தாபிப்பேன். அவன் மறுத்து விடுவான். இன்று அவனாகவே வலிய சொல்கிறான். காஃபியை வாங்கிக் கொண்டு, உன்னிடம் ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றான். நான் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்ததும் என் இரண்டாவது குழந்தை இந்து தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்டு அழ ஆரம்பித்தது கேட்டது. ஒரு நிமிஷம் என்று உள்ளே சென்று அவளை தூக்கி கொண்டு வெளியே வந்தேன். தூக்கம் கலையாத கண்களுடன் அது ஹரியை மலங்க மலங்க விழித்து பார்த்தது. அட, இவள் ரவி போலவே இருக்கிறாளே என்று குழந்தையை வாங்க கை நீட்டினான். அது வேற்று முகமாக இருந்ததால் என்னை இறுக பிடித்து கொண்டு முகத்தை தோளில் புதைத்து கொண்டது. இருஹரி, இவளுக்கு பால் கொடுக்க வேண்டும், எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று குழந்தையுடன் சமையல் அறைக்குள் சென்றேன். என்ன முக்கியமான சமாச்சாரம்? பால் சுட்டு அதை ஆற்றி கையில் எடுத்துக்கொண்டு குழந்தையுடன் வெளியே வந்தபோது அவன் மதுவுடன் ஏதோ பேசி கொண்டிருந்தான். நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமா என்று கேட்டு கொண்டிருந்தான். மது, நான் 2 பேருக்குமே செல்லம் என்றது. வெரி ஸ்மார்ட், உங்க அம்மா மாதிரி என்று சிரித்தபடி மதுவின் கன்னத்தில் தட்டி கொடுத்தான். நான் எதிரே வந்து உட்கார்ந்த போது எனக்கு அவன் சொன்னது மறந்துவிட்டிருந்தது. என்னன்னு கேட்க மாட்டியா என்றான் அவனாகவே. எதை என்று விழித்தேன். பாத்தியா, அதுக்குள்ள மறந்துட்ட பார். நீ உள்ள போகும் முன் சொன்னதை. முக்கியமான சமாச்சாரம் சட்டென்று நினைவுக்கு வந்தது. ஓ ஆமாம், ஏதோ முக்கியமான சமாச்சாரம் என்றாய், சொல்லு என்றேன். எஸ் என்றான் புன்னகையுடன். ஏதாவது வேலையில ப்ரமோஷனா? இல்ல, இப்பத்தானே சேர்ந்து 1 வருஷம் ஆறது. வீடு வாங்கியிருக்கையா? நோ. அண்ணாவுக்கு கல்யாணம்? தப்பு. யூகிக்க முடியவில்லை. சரி, நீயே சொல்லு என்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றான் புன்னகை மாறாத முகத்துடன். என்னது? நான் சொல்லவில்லை. கேள்வி நெஞ்சுக்குள் எழுந்தது. காதல் முறிந்த போது என்னை விட அதிகம் பாதிக்கப்பட்டவன் அவன்தான். அவன் முகமும் போக்கும் அப்போது இருந்தது எனக்கு இன்றும் நினைவில் நின்றது. ஏதோ ஒரு முறை பேசுகையில் கல்யாணம் என்பதை நினைத்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை என்று சொன்னான். அவன் இன்று என் மனதில் ஓடியதை அப்படியே படித்தவன் போல கேட்டான். கல்யாணம் என்பதை நினைத்து பார்க்க கூட என்னால் முடியவில்லை என்று சொன்னவனா பேசுகிறான் என்று நினைக்கிறாயில்லை என்றான். எனக்கு பதில் சட்டென்று வரவில்லை. அவனும் ஏதோ புரிந்தவன் போல் அமைதியாகவே இருந்தான். பின்னர் என்னை நேராக பார்த்து பேசினான். நான் நினைத்தது நடக்காத போது என்னவெல்லாமோ தோன்றுகிறது. சில சமயம் செத்து போய்விடலாமா என்று கூட தோன்றியதுண்டு. ராதா, அப்போதெல்லாம் இன்னும் 2 பெக் அதிகமாக குடிப்பேன். ஆனால் சமீபத்தில் படித்த ஒரு புத்தகத்தில் ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்த ஒரு வரி என் மனசை பாதித்தது. சில சந்தர்ப்பங்களில் சில உறவுகளோ நட்போ தேவைப்படுகிறது. அதன் காரியம் முடிந்த பின் அந்த உறவுகளோ நட்போ பெரும்பாலும் தொடர்வதில்லை. தொடர்ந்தாலும் அதில் ஈரம் இன்றி உலர்ந்து போனாற்போல் இருக்கிறது. நினைத்து பார்த்தால் அது யதார்த்தம் என்று தோன்றியது. நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன். இத பார் என்று தன் வலது முழங்கையை திருப்பி என்னிடம் காட்டினான். நான் புரியாமல் அவன் காட்டிய இடத்தை பார்த்தேன். அங்கு ஒரு நீளமான தழும்பு இருந்தது. சின்ன வயசில் நான் பைக் ஓட்ட கற்றுக்கொண்ட போது விழுந்து ஏற்பட்ட எலும்பு முறிவுக்கு செய்த ஆபரேஷனில் ஏற்பட்ட நிரந்தரமான தழும்பு. நான் மேலும் விளங்காமல் அவன் முகத்தை பார்த்தேன். இதை நான் முன்பே பார்த்திருக்கிறேன், நீயே சொல்லி இருக்கிறாயே, இதற்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கை பாதையில் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது பலவிதமான காயங்களும் அடிகளும் ஏற்படுகின்றன. சில காலப்போக்கில் மறைந்து போகின்றன. சில நிரந்தரமான தழும்பாக அடையாளமாக நின்று விடுகின்றன. அதற்காக நாம் நம் வாழ்க்கையை பணயம் வைப்பது எந்த வகையில் நியாயம்? எனக்கு நிஜத்தில் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது துளி கூட விளங்கவில்லை. ஐம் சாரி ஹரி, நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஹரி தன் இருக்கையை விட்டு எழுந்து நடந்தான். எனக்கு காதல் என்றால் என்ன என்பதை புரிய வைத்தவள் நீ. எனக்கு அதன் முக்கியத்துவம் வாழ்க்கையில் அதுவரை புரிந்ததில்லை, அல்லது நான் புரிந்து கொள்ள முனைந்ததில்லை. காதலின் தொடர்ச்சி கல்யாணம் என்றுதான் நாம் உலகெங்கும் நினைக்கிறோம். ஆனால் அதுவும் படிப்பு, கஷ்டம், சோகம், வெற்றி, தோல்வி என்பதைப் போல
ஓர் அனுபவம் என்று நினைத்து பார்ப்பதில்லை. காதலித்தல், நேசித்தல், எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருத்தல் போன்றவை உயர்வான உணர்வுகளாக இருக்கலாம். ஆனால் அதில் பெற்ற தோல்விக்காக நம் தொடரும் வாழ்க்கையையே நாசமாக்கி, நரகமாக்கி, வேதனையிலும் சோகத்திலும் மூழ்கி நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நம் எதிர்காலத்தையும் சிதைத்துக் கொள்வதால் என்ன லாபம்? நியாயம் என்பது ஆளுக்கு ஆள் வேறுபடலாம். குடித்து குடித்து உயிரை விட்ட தேவதாசும் காதலுக்காக உயிரை விட்ட ரோமியோ ஜூலியட்டும் மட்டுமே சரித்திரமாக பேசப்படுகின்றனர். மற்றவர்கள், அவர்கள் வெறும் பைத்தியக்காரர்கள்தானே. நான் பேச்சற்று அமர்ந்திருந்தேன். ஹரி புத்திசாலி என்று தெரியும், சிந்திப்பவன் என்று அறிவேன். ஆனால் இன்று அவன் பேசிய பேச்சு அதன் பிரதிபலிப்பு என்பதையும் உணர முடிந்தது. ஏன், உன்னையே எடுத்துக்கொள். உனக்கு அமைந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறாய். வாழ்க்கை எந்த ஒருவருடனோ எந்த ஒரு நிகழ்வுடனோ நின்று போவதில்லை ராதா. அது ஒரு பயணம். அந்த பயணத்தை மகிழ்ச்சியாகவோ துன்பமாகவோ மாற்றிக்கொள்வது நம் கையில்தான் இருக்கிறது. சரிதானே? நான் இப்போதும் பதில் பேசாமல் அமர்ந்திருந்தேன். உன்னை போலவே என்னை புரிந்து கொண்டு வாழ தயாராக இருக்கும் ஒரு பெண் எனக்கு கிடைத்து விட்டாள். காதல் கல்யாணம் இல்லை, என் பெற்றோர்கள் ஒப்புதலுடன் நடக்கும் திருமணம்தான் இது. எனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரே நாளில் திருமணம். நான் அந்த பெண்ணை பார்த்து பேசியதில் எனக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டது. அவளும் என் மனதிற்கு பிடித்த வகையில்தான் பேசி பழகுகிறாள். அதனால்தான் நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். இது எனக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரப்போகிறது. ஏன், எனக்கும் கூடத்தான். ஏன், உனக்கு இல்லையா என்று கேட்டபடி என்னை பார்த்தான் ஹரி. வாசல் மணி ஒலித்தது. சென்று திறந்தேன். ரவி. ஹாய் ஹரி, எப்ப வந்தீங்க? ஹவ் ஆர் யூ என்றான் உற்சாகமாக. ஹரிக்கு கல்யாணமாம் என்றேன் நான் மையமாக. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன் அட்வான்ஸ். பொண்ணு யாரு? ஸ்வீட் எங்க என்று ஆர்ப்பரித்தான் ரவி. எனக்கு சந்தோஷம் இல்லை. எனக்கு பெண் யார் என்று தெரிய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. மனதிற்குள் நினைத்து கொண்டேன், நானும் ஹரியை போல மாற வேண்டும். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.